எபிரேயர் முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The epistle to Hebrews chapter 1 and verse 6. மேலும் நமது முதல் பிரானரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்ய போது தேவதூதர் யாவரும் அவரை பணிந்து கொள்ளும்படியாக கட்டளை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. And again when he bringeth in the first begotten into the world, he said, let all the angels of God worship him. தேவகுமாரனை தம்முடைய முதற் பேரானவர் என்று இங்கு பவுல் சுட்டி காட்டுகிறார். Apostle Paul in this place, he mentions the Son of God as the first begotten. தேவகுமாரன் இந்த பூமியிலே பிரவேசித்த நேரத்திலே அவருடைய சேனைகள் அவரை பணிந்து கொள்ளுகிற காட்சி பிசாசின் கொலை நடுங்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. When the Son of God was brought into this world, the entire world shook in trembling and fear. சாத்தான் எப்போதும் இயேசுவை கண்டு நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். Satan always trembles when he faces Jesus Christ. பிசாசானவன் தேவகுமாரனை கண்டு நடுங்கக்கூடியவனாக இருக்கிறான். Satan always trembles when he sees the Son of Man. உமக்கும் எனக்கும் என்ன உமக்கு விரோதமாக ஒன்று செய்ய முடியாது என்று பயப்படுகிறான். He trembles before Jesus and says, what is there in between you and me? And he fears at Jesus. ஆகவேதான் தம்முடைய முதற் பேரானவரை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்யும் போது தேவதூதர்கள் யாவரும் அவரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டளை இங்கு பிறப்பிக்கப்படுகிறது. Which is why it is given a command when he brought forth his first begotten into this world, that all the angelic host were charged to worship him. எஜமானாகவே இருக்க வேண்டும், வேலைக்காரராகவே இருக்க வேண்டும் என்ற மாறாத தீர்மானத்தின்படி உறுதியாக்கப்பட்ட விஷயம். It is a confirmed matter that a master should ever remain a master and a slave should ever remain a slave. எஜமானாகவே இருக்க வேண்டும், வேலைக்காரராகவே இருக்க வேண்டும். இதிலே எந்த விதமான மாற்றம் இல்லை. It is a settled matter that a master has to remain a master and a slave has to remain a slave forever. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வேலைக்காரரை குறித்தும் எஜமானர்களை குறித்தும் பவுல் சுட்டி காட்டுகிறார். Which is why in Ephesians chapter 6 Paul is mentioning, giving charge about the masters and servants. பவுல் அந்த 6ஆம் அதிகாரத்தின் முந்தின பகுதியிலே பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற விஷயத்திலே பிள்ளைகள் பெற்றோராக வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. But when Paul in the previous verses when he wrote about the parents and the children, he expected the children to grow into the maturity of the parents. பிள்ளைகள் பெற்றோராக வளரக்கூடிய ஒரு வாஞ்சை தேவனுக்கு இருக்கிறது. God has a desire that the children must grow into the parenthood. அவர்கள் பிள்ளைகள் எப்படியாவது பெற்றோராக மாற வேண்டும். And the children must grow and they must attain the maturity of the parents. இது தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. Once again this is also a determined plan in the mind of God. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 9 வசனத்திலே பவுல் இதை தெளிவாக நமக்கு எழுதுகிறார். Which is why in Ephesians chapter 6 first 6 verses Paul is clearly bringing it to the church exposed. தேவனுடைய மனதில் இருக்கிற ரெண்டு விஷயங்களை நாம் கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand two important things in the mind of God. பிள்ளைகள் பெற்றோராக வளர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. It is the purpose and expectation of God that children must grow into the maturity of the parenthood. கீழ்ப்பகுதியிலே சொல்லப்பட்ட வேலைக்காரர்கள் ஒருபோதும் எஜமானாக மாறவே கூடாது. And the beneath verse it is said the slave must never try to become the master. இது மாறாத தீர்மானத்தின்படி உறுதியாக்கப்பட்ட விஷயம். This is a settled matter once and for all. வேலைக்காரன் எஜமானாக வரும்படியாக எத்தனை பண்ணுகிறார். But the servant tries to become the master. பிள்ளைகள் பெற்றோராக வளருவதற்கு முடியவில்லை. And the children they are not able to grow into the maturity of the parenthood. ஏதெனிலே ஆதாம் ஏவாளும் பெற்றோராக தாய் தகப்பனாக வளர முடியவில்லை. Back in the garden of Eden, Adam and Eve they were not able to grow into the maturity of the parenthood. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளும் தாயாகவும் தகப்பனாகவும் வளர வேண்டும். God's children Adam and Eve they have to grow into the maturity of the parenthood. பிள்ளைகள் பெற்றோராக வளர வேண்டிய அந்த விஷயத்திலே தடைகள் இருக்கிறது. There are hindrances with respect to the growth of the children into the maturity of the parenthood. ஆனால் வேலைக்காரன் எஜமானாக வரும்படியாக அவன் எத்தனை பண்ணுகிறான். But on the contrary the servant is trying to become the master. இதன் மூலமாக தான் தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவ சேனைகள் அவரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. Only because of this there is a command and a charge to all the angelic
host in heaven when he brought forth his first begotten into this world, that they must go and worship before him. தேவகுமாரர்கள் பிதாவாக வளர வேண்டும். The sons of God must become the father, எஜமானர்கள் எஜமான்களாகவே இருக்க வேண்டும். and the slaves must ever remain in their slavehood. வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும். The servant has to remain in his servitude. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனாக வளரக்கூடிய ஒரு பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கு. And we God's children, we have a privilege to grow into the maturity of the godhood. அவர் உலகத்திலே பிரவேசித்த போது உலகம் அவரை அறியவில்லை என்று வேதம் The சொல்கிறது. Bible says when he brought forth the son into this world, the world did not knew him. அவர் உலகத்தை உண்டாக்கினார் என்று யோவான் ஒன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. John chapter 1 it is written, it is the son who created the world. அவர் உலகத்தில் வரும்போது உலகம் அவரை அறியவில்லை. When he came into the world did not know him. மனிதர்கள் மத்தியிலே அவருக்கு இடம் கொடுக்க உலகம் அனுமதிக்கவில்லை. And the world did not give him any authority to prevail into the people. இந்த உலகத்திலே அவர் பிரவேசிக்கும் போது இந்த உலகம் அவரை அறியவில்லை. When he entered into this world, the world did not know him. மனிதரோடு தங்குவதற்கு இந்த உலகம் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. The world did not give him permission to stay with the humanity of this world. சத்திரம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. The inn had no room for him. ஆகவே அதுக்கு கீழான சிருஷ்டிகளோடு அவர் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. Which is why the creator God had to go abide with the lesser creation. சொந்தமானதிலே வரும்போது சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. When he came unto his very own rejected him. அவரை விரோதித்து அவரை கொலை செய்யும்படியாக எத்தனை பண்ணினார். His very own rejected him and they tried to kill him. இதைத்தான் யோவான் முதலாம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். This is what we read in John chapter 1. அவர் முதற்பேனானவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவதூதர்கள் யாவரும் அவரை பணிந்து கொள்ளக்கூடிய கட்டளை பெற்றார்கள். But when he brought forth his only begotten into this world, all of the created angelic host got the command to worship and bow before him. இந்த முதற்பேனானவர் என்ற வார்த்தை வேதத்திலே பல இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. In the word of God, the first begotten is shattered in many places of the scriptures. இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள சத்தியங்கள். All these things are useful truth for our spiritual growth. மத்தேயு முதலாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவள் தன் முதற்பேறான குமாரனை என்று நாம் காண்கிறோம். Matthew Gospel chapter 1 verse 25, it is written when he brought forth his first son. மரியாள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written Mary until she brought forth her first son. லூக்கா 2:6 தன் முதல் பேரான குமாரனை அவள் பெற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Luke chapter 2 verse 6 it is written as she brought forth the first begotten son. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் உயிர்த்தெழுந்து முதல் பேரானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Colossians chapter 1 verse 18 that he is the firstborn from resurrection. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே अनेक சகோதரர்களுக்குள்ளே அவர் முதல் பேரானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Romans 8 verse 29 that he be the firstborn among many brethren. இங்கு எபிரேயர் முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் முதற் பேரானவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவதூதர்கள் அவரை பணிந்து கொள்ளக்கூடிய கட்டளை பெற்றுக் கொண்டார்கள். Back in Hebrew chapter 1 verse 6 when he brought forth his first begotten into this world, the angelics were given charge to bow and worship him. ஒரே பேரான குமாரனை இங்கு முதற் பேரான குமாரனாக அவர் அனுப்புகிறார். When he sent forth his first begotten son, he sent him as the first begotten son into this world. ஒரே பேரான குமாரன் என்றால் அவரோடு கூட நித்தியத்திலே யாரும் இல்லை. The only begotten son mean back in eternity there was nobody else who coexisted with him. இங்கு முதற் பேரான குமாரன் என்று சொல்லும்போது அவரோடு கூட अनेक குமாரர்கள் இருக்கிறார்கள். When it means first begotten son, it means that there are many other sons along with him. ஆகவேதான் ஒரே பேரான குமாரனை அவர் முதல் பேரான குமாரனாக அனுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. Which is why the Bible says he sent forth his only begotten son as the first begotten son into this world. அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்தால் இவ்வளவு பேரான குமாரர்கள் அவருக்கு கிடைத்திருக்க முடியாது. If he had to remain in his position as the only begotten son, he would not have received so many sons of God for him. अनेक குமாரருக்குள்ளே அவர் முதல் பேரானவராக காணப்பட வேண்டும். That he may be the first begotten son among many sons of God. ஆகவே அவர் ஒரே பேரான குமாரனாக பிதா அவரை வைத்து வைக்க விரும்பவில்லை. Which is why God the Father did not want to retain his only begotten son with him forever. பிதாவாகிய தேவன் அவரை ஒரே பேரான குமாரனாக வைத்திருந்தால் இந்த பூமியிலே अनेक குமாரர்கள் தோன்றி இருக்க முடியாது. Had God the Father retained his only begotten son with him, he would not have received or got so many sons of God in this world. நம்முடைய ஒரே பேரான குமாரனை
தமக்கென்று வைத்துக் கொள்ளாதபடி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து அனுப்பினார் என்று The எழுதப்பட்டிருக்கிறது. Bible says that he so loved the world that he gave his only begotten son that he may receive many sons and daughters for him. ஆகவேதான் அவர் முதற் பேரானவர் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது என்று நாம் Which காண்கிறோம். is why it is written that when he sent forth his first begotten son into this world. இந்த முதற் பேரானவரோடு அநேக குமாரர்கள் இருக்கிறபடினால் அவர்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டதாக எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார். Paul once again writes to the church of the Hebrews that there are firstborn sons to this only begotten இந்த son. முதற் பேரானவருக்கு ஒரு சங்கம் இந்த பூமியில் இருக்கிறது. அவருடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And this first begotten son of God has a church which name is written in the heavenly assembly. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பரலோகத்திலே பெயர் எழுதப்பட்ட முதற் பேரானவருடைய சங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hebrew chapter 12 we read that there is a firstborn community there in heaven. அவர் முதற் பேரானவராக இந்த பூமியில் அனுப்பப்பட்டபடினால் முதற் பேரானவருடைய சங்கம் அங்கு தோன்றுகிறது. Because he was sent forth into this world as a first begotten son, there is a church or a society for him in heaven. அவர்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. All their names are written in the heaven. அது ஜீவ புத்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். These names are not only written in the book of life, which is also written in the Lamb's book of life. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோகத்தின் அந்த முதற் பேரானுடைய சங்கத்திலே அவர்கள் கொண்டு வரப்பட முடியாது. They cannot be brought whose names are written in the life book to the assembly of the firstborn in heaven. ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த முதற் பேரானுடைய சங்கத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். Only those whose names are written in the Lamb's book of life, they can be part of the general assembly to the church which is in heaven. அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த சங்கமோ இந்த பூமியில் தான் இருக்கிறது. Their names are written in heaven, but the assembly is back in earth. அந்த முதற் பேரானவருக்கு கீழாக அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள். And to this first begotten son there are many brethren along with him. அதுதான் முதற் பேரானவருடைய சங்கம். Which is why the Bible says the assembly of the first begotten son. யூதர்களும் பிரஜாதிகளும் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்திலே பெயர் எழுதப்படும் போது இந்த சங்கத்துக்குள்ளே அவர்கள் சேர்க்கப்பட முடியும். When the Jewish and the Gentiles, when their names are written in the Lamb's book of life, they are partakers of the general assembly, which is the church of the firstborn. தாங்கள் யூதர் என்றோ தாங்கள் பிரஜாதி என்றோ இந்த வித்தியாசங்கள் இல்லாதபடி இந்த சங்கத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட வேண்டும். Within this assembly of the firstborn, there should be no class or creed or any divisions of the higher or the lower orders. நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டு இந்த முதற் பேரானுடைய சங்கத்துக்குள்ளே நாம் காணப்பட வேண்டியது அவசியம். Our names has to be written in the book of Lamb's book of life and be part of the assembly of the firstborn. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக அழிக்க வேண்டும். We have to get rid of all class and creed divisions in our life. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முதற் பேரானவராக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். Hebrew chapter 1 verse 6 it is written and we find that the firstborn begotten was sent into this world. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் முதற் பேரானவராக மேலே ஏறி போகிறார். In Colossians chapter 1 verse 18 as the firstborn he goes back to heaven. அவர் முதற் பேரானவராக இறங்கிறது மாத்திரமல்ல, அந்த கொலோசியர் 1:18 உயிர்த்தெழுந்த முதற் பேரானவராக ஏறுகிறார். And not only he came into this world as the first begotten son, but he also ascended back to heaven as the firstborn son of God. அவர் இறங்கினதும் அவர் ஏறினதும் பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. It is a very big blessing to the church that his ascension and his descension to this world. முதற் பேரானவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவதூதர்கள் எல்லாரும் வணங்குற காரணம் என்ன? What is the reason when he brought forth this first begotten son into this world, the angelic kingdoms worshipped him? விழுந்து போன தேவதூதன் இன்றைக்கு மனிதர்களை தன்னை வணங்கக்கூடிய இடத்திலே அவன் வைத்திருக்கிறார். It is because the fallen angelic beings, demons have made human beings to worship them. அவனுடைய வாஞ்சை, அவனுடைய நோக்கம் இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்கள் தன்னைத்தான் வணங்க வேண்டும். The fallen angelic beings, their desire and their purpose is that the human beings must worship them. ஆகவேதான் அந்திகிறிஸ்துவின் அரசாட்சியிலே ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தியில் பெயர் எழுதப்படாத எல்லா மனுஷரும் அவனைத்தான் வணங்குகிறார்கள். Which is why in the tribulation period during the Antichrist regime, all those whose names are not written in the Lamb's book of life will worship Antichrist. இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும்
தன்னை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த உத்தரகாலத்தின் முந்தின 3 வருஷமாக இருக்கிறது. The first 3.5 years of the tribulation is a period in which all the worldly people will worship the beast. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அவனைத்தான் வணங்கினார்கள். Even the Jewish people, Israelites, they will unknowingly worship the beast. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர் மாத்திரம் அந்த மிருகத்தையும் சாத்தானையும் வணங்காதபடி இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். But those whose names are written in the Lamb's book of life, they will not worship the beast or the Antichrist, but they will die as martyrs. இந்த 3 வருஷத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை வணங்காதபடி எதிர்க்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Only in the next 3.5 years, the Jewish people will come to light and they will not worship above before the beast or the Antichrist. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். The prophet calls that next 3.5 years as the tribulation and anguish to Jacob. அதிலே 1,44,000 முத்திரை போடப்பட்டு 1000 வருஷ சாட்சிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். 1,44,000 are sealed and they are brought forth into the millennial kingdom of Jesus Christ. பிசாசானவன் இயேசுவை தன்னை வணங்கும்படியாக அவன் சொல்லுகிறான். Satan wants Jesus also to bow and worship him. நீர் என்னை வணங்கினால் இந்த உலகத்தை உம்முடைய கையிலே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். Satan said to Jesus, if you worship me and I'll give the world to you. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய் என்ற வசனம் அவனை முறியடித்தார். But Jesus picked up the scripture to Satan and said, you shall worship and bow before your God alone, and he prevailed him. சாத்தானை வணங்கி இந்த உலகத்தை அவனுடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமும் இருக்கிறது. There is also an aspect of worshiping the satanic kingdom and receiving material blessings. இந்த உலகத்தை அழித்து சாத்தானுடைய அரசாட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு அனுபவமும் இருக்கிறது. There is also another aspect of destroying this world and receiving the Lord's blessing. சாத்தான் சொன்னான், என்னை வணங்கினால் இந்த ராஜ்யத்தை உம்முடைய கையிலே கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறான். Satan said to the Lord, when you worship me, bow down before me and I'll give the kingdom to your hand. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. But Jesus said, the prince of this world cometh unto me and I have nothing to give him. இந்த உலகத்தை முற்றிலுமாக நாம் வெறுத்தால்தான் இன்னொரு புதிய உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only when we completely abhor and hate this present world, God will qualify us for another world. சாத்தானை வணங்கி கூட இந்த உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Even by bowing before this Satan, we shall receive this world. இந்த உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தை முதலாவதாக நாம் வெறுக்க வேண்டும். In order to receive this world, gain this world, we have to hate this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை முற்றிலுமாக வெறுத்து இந்த உலகத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். Jesus Christ completely denounced this world and got back this world again in his life. இந்த உலகம் ஆதாமின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டிருந்தது. This world was created and given into the hands of Adam. அவன் சாத்தான் கையிலே அதை ஒப்புக்கொடுத்து விட்டான். But Adam slipped it into the hands of satanic beings. சாத்தான் தன்னை வணங்கும்போது இயேசுவுடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்பதாக அவன் பேசுகிறான். And Satan said to Jesus, when you bow down before me and I'll give this kingdom back to you. இயேசு இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தை திரும்ப அவர் எடுத்துக்கொள்கிறார். But Jesus Christ hated this world and got this world, gained this world back again. இந்த ரெண்டு கூட்டத்திலே இந்த கூட்டத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். In which of these two groups we are found in? அவனை வணங்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு கிடைக்கும். When you bow before Satan, the worldly kingdom will be given to you. இந்த உலகத்தை நீங்கள் வெறுத்து இந்த உலகத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். But you can hate this world, renounce this world and get back this world by the Lord's grace. அதுதான் 1000 வருஷ சாட்சியிலே இயேசுவோடு கூட காணப்படக்கூடிய வாழ்க்கை. And that is the life co-abiding with Jesus in the millennium. இந்த உலகத்தை நாம் ஒவ்வொருவரும் வெறுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். Each and every one of us, we must be haters of this world. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தை வெறுக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. It is a known fact that Christians are not able to hate this world. இயேசு இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்று வெளியரங்கமாக சொல்கிறார். Jesus very openly said, the prince of the world cometh to me and I have nothing to give him. யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் நான் உலகத்தார் அல்லாது போல இந்த 11 பேரும் உலகத்தார் அல்ல என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். John chapter 17, Jesus said, as I am not of this world, even my disciples 11 of them are not of this world as well. கேட்டு மகன் தான் கெட்டு போனான், மற்ற 11 பேரும் நான் உலகத்தார் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்ற நல்ல சாட்சியை பிதாவுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். He gave the very good testimony to the God the Father, saying, only the son of perdition was destroyed, but all of the others are with me. I am not of this world. So do
these people are not of this world. இந்த அனுபவத்தோடு தான் நாம் இந்த உலகத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். Only with this experience and life we have to possess this world. இது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான். This is a tough life indeed. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியாதவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But Christians, they struggle hard, unable to surrender to this life and get back this experience. எத்தனை பேர் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தைரியமாக நெஞ்சிலே கை வைத்து சொல்ல முடியும்? How many of you can very boldly touch your chest and say, the prince of the world cometh to me and I have nothing to offer him? உலக ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், அதை நான் வெறுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can boldly say, I don't want this material worldly blessing? இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Jesus said, the prince of the world cometh to me and I have nothing to give him. அவன் கையிலிருந்து உலகத்தை நான் கைப்பற்ற போகிறேன். I am going to capture the very world which he has taken by force. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமில்லாதபடினால் நான் இந்த உலகத்தை அவனுடைய கையிலிருந்து நான் கைப்பற்றுவேன். Because I don't have anything in this world, I will capture the world that he has taken by force. 1000 வருஷ சாட்சியிலே இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளக்கூடிய ஒரு வாழ்க்கை பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. It is a blessed life to be with Jesus for 1000 years with him in rulership. ஏதோ கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை நம்மால் ஏன் வெறுக்க முடியவில்லை? For some time, for few days living in this life, why are not we able to hate this world? இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தை வெறுப்பது என்று சொன்னாலே அவங்களுக்கு புரியாது. For many Christians, when we talk about renouncing this world, it is a strange thing for them. அதுதான் இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை உடையவர்கள். And those people are called as those who trust Jesus for this world alone. இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று 1 கொரிந்தியர் 15:19 பவுல் சொல்கிறார். 1 Corinthians chapter 15 verse 19, Paul writes, those who trust Jesus for this world alone, they are of all men most miserable. வேத வாக்கியத்தின்படி அவர் மரித்து வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தெழுந்தார். 1 Corinthians chapter 15, he was born, he died and he rose according to the scriptures. வேத வாக்கியத்தின்படி உள்ள மரணம் என்றால் வேத வாக்கியத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? What is the death according to the scriptures? Are we saved according to the scriptures? வேத வாக்கியத்தின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்றால் ஞானஸ்நான உபதேசம் வேத வாக்கியத்தின்படி நாம் எடுத்திருக்கிறோமா? Buried according to the scriptures? Are we baptized according to the scriptures? வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தெழுந்தார் என்றால் வேத வாக்கியத்தின்படி பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? When the Bible says he rose up again according to the scriptures, are we received the Holy Ghost according to the scriptures? நம்முடைய ரட்சிப்பின் ஞானஸ்நானத்தின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேத வாக்கியத்தின்படியே இருக்க வேண்டும். Our salvation, waters of baptism and Holy Ghost unction, all has to be with respect to the scriptures. கர்த்தராகிய இயேசு வேத வாக்கியத்தின்படி மரித்து வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படியே உயிர்த்தெழுந்திருக்கிறார். The Lord Jesus Christ, he died, he was buried and he rose up all according to the scriptures. இந்த மூன்று அனுபவத்தில் தான் நம்முடைய ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இருக்க வேண்டும். With respect to these three things, our salvation, water baptism, Holy Ghost must be. இந்த அனுபவம் நமக்குள்ள இல்லை என்றால் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் நாம் காணப்பட முடியும். When we don't abide with this rule and discipline, then we shall be most miserable of all men. அது இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ள கூட்டம். And those group who don't have this trust Christ for this world alone. அதை 19ஆம் வசனத்திலே அதை முடித்து 20ஆம் வசனத்திலே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்று கொண்டு வருகிறார். Verse 19 he finishes off and 20 he said, as in Adam all died, so in Christ all will be risen. ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் காணப்படக்கூடிய அளவிலே இம்மைக்காக கிறிஸ்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். For experience of resurrection, we have to live a life not to put any trust in this worldly things. சாத்தானை வணங்கி இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நாம் அல்ல. We are not in a group which worships Satan to get this world. இந்த உலகத்தை நாம் எதிர்த்து இந்த உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். We have to resist this world and we have to get the world back by the Lord. ஆகவேதான் அவர் உலகத்திலே பிரவேசித்த போது தேவதூதர் எல்லாரும் அவரை வணங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why it is written in Hebrew, when he entered into this world, the angelic host worshipped him. உண்மையான தேவதூதர்கள் இயேசுவை பணிந்து வணங்குகிறார்கள். And true angelic beings bowed and worshipped Jesus. நாம் ஒவ்வொருவரும் அதைப்போல பணிந்து வணங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாம் முற்றிலுமாக வெறுத்திருக்க வேண்டும். If each and every one of us must do the same thing, then we should have hated and abhorred this world. இந்த உலகத்தை நாம் வெறுக்காவிட்டால் அவனை நாம் பணிந்து வணங்குகிறோம்
என்ற அனுபவத்தில் தான் நாம் போக முடியும். And when we don't worship, hate this world, it doesn't mean that we go to worship above before him. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய தொழுகை காட்டிலும் நமக்கு தேவன் கொடுத்த தொழுகை மேலான தொழுகை. The worship pattern what the Lord has given to the New Testament saints is higher in order than the Old Testament. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the Old Testament saints, material earthly blessing was given, blessing to them. அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள். Spiritual blessing was deprived of them. நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் எழுத்துக்குரிய ஆசீர்வாதம் அவர்களுக்குரியதாக இருக்கிறது. They are delivered from hell, but literal earthly blessings belongs to them. நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இந்த உலக நன்மைகளை நாம் வெறுக்க வேண்டும். Because we, the New Testament church, partakers of the spiritual blessing, we have to shun, renounce the earthly blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் உலக ஆசீர்வாதத்தை நாம் வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டும். If you want spiritual blessings, then you have to renounce and shun the earthly blessings once and for all. அதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய தொழுகை காட்டிலும் நம்முடைய தொழுகை மேலான தொழுகையாக இருக்கிறது. Which is why the New Testament worship is higher in order and in privilege than the Old Testament worship. இந்த தேவதூதர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பாடுகிறார்கள். When the angelic worships the Lord Jesus Christ, that did peace in heaven and pleasing to all men and peace to the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிப்பது தேவதூதர்களுடைய ஒரு தொழுகையின் முக்கிய விஷயம். When the Lord Jesus entered into this world, the angelic worship is a priority or importance. அது தேவனுக்கு மகிமையாகவும் இந்த பூமியிலே சமாதானமாகவும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று அவர்கள் பாடுகிறார்கள். When the angelic worshiped Jesus, they were singing peace on earth, glory in heaven, and beloved love to all men. தேவதூதர்கள் முதலாவதாக இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். The angelic being first, they bow before Jesus. அதனுடைய அர்த்தம் தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய தொழுகை. The meaning of that worship is glory in heaven, peace to all men, and let there be beloved pleasing to all people. இரண்டாவதாக அங்கு மேய்ப்பர்கள் அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தொழுகை. And number 2, there is a worship of the shepherds. மூன்றாவதாக அங்கு சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை. And thirdly, the worship of the wise men. அவர் முதற்பேரானவராக இந்த உலகத்தில் பிரவேசித்த நேரத்திலே தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் அங்கு சாஸ்திரிகளும் மூன்று கூட்டமாக இயேசுவை தொழுகிறார்கள். When Jesus Christ came as the first begotten son into this world, angelic host, the shepherds and the wise men came and bowed and worshipped him. இந்த மூன்று கூட்டத்தாரும் இயேசு கிறிஸ்துவை தொழுகக்கூடிய விஷயம் முக்கியமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. These 3 groups of people coming and worshipping the Lord is an important blessing to consider. இந்த மூன்று கூட்டத்தாருடைய தொழுகை மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். By the worship of these 3 groups of people, we understand deeper spiritual rich blessing to us. தேவதூதர்கள் இயேசுவை தொழுதல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் என்ன? What is the truth we receive by the angelic worship before Jesus? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தொழுகிறார்கள். They confess peace to all earth and pleasing to men. அது தங்களுடைய அனுபவங்கள் அல்ல. And that is not angelic experience. இந்த தேவதூதர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கவில்லை என்று வெளிப்படையாக இருக்கிறது. It is a very clear fact that the Lord did not love openly the angelic groups. ஏனென்றால் தேவதூதர்கள் அவர்கள் பணிவிடை ஆவிகளாகவே வேலைக்காரர்களாகவே நித்திய காலமாக இருப்பார்கள். It is because it is an order once and for all settled that the angelic host will be servant to spirits to them those who possess salvation. நித்திய காலமாகவே தேவன் அவர்களுக்கு எஜமானாகவே இருப்பார். In all eternity, angelic beings will be a servant to the Lord. எஜமானிலும் இந்த வேலைக்காரரிலும் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்பதை தொழுகை நமக்கு வெளிப்படுத்துகிறது. This worship of the angelic being discloses the fact that there will be no change in the worship of a slave. வானத்திலே அவர்கள் ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரர்களாகவே நித்திய காலமாக வாழ வேண்டும். In heaven they have to live in a servanthood to the Lord in all eternity. அவருடைய தொழுகையிலே படிக்கக்கூடிய பாட்டிலே பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று பாடுகிறார்கள். In their song when they worship the Lord, it was peace to the earth and love to men. பூமியிலே சமாதானம்
சமாதானம் என்றால் பூமியில் இருக்கிற எல்லாருக்குள்ள அந்த சமாதானத்தை கொண்டு வர முடியாது. When they sung peace to the earth, it doesn't mean that peace will come into each and every individual of this earth. இயேசுவுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தும். And that reveals unity and fellowship of the brethren of Jesus Christ. பூமியிலே சமாதானம் என்றால் இயேசுவோடு கூட உள்ள உடன் பிறந்த அந்த முன்குறிக்கப்பட்டவர்களோடு இருக்கக்கூடிய ஒப்புரவாக்கப்படுதல். When the angels sung that peace on earth, it means peace and unity among the brethren who are foreordained by God. இயேசு இந்த உலகத்தில் வந்ததனால ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. Because of Jesus' entry into this world, each and every individual of this world is given peace. ஆனால் இந்த சமாதானம் என்ற வார்த்தை பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக வரக்கூடிய வாழ்க்கை. But the word peace means we have to reconcile and be united with God the Father and with God the Son. பூமியிலே இயேசு உங்களுக்கு சமாதானம் கொடுப்பது உண்மை என்றால் நீங்கள் பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக்கப்படுவதுதான் அதனுடைய அர்த்தம். If you need to have the peace which is given to the earth, you should be reconciled with God the Father and with God the Son. பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். When Paul wrote to the Ephesians, to the church, he said, be careful to keep the unity of the bond and the spirit of love. பூமியிலே சமாதானம் என்பது அங்கு பரலோகத்திலே பெயரெழுதப்பட்ட இந்த முதல் பேருடைய சங்கங்கள் ஒன்றாய் இருப்பதை வெளிப்படுத்தும். When the angelic beings sung that there is peace on earth, it means the general assembly, which is the church of the firstborn in heaven, they are in one accord. இந்த பூமியிலே காணப்படக்கூடிய முதல் பேருடைய சங்கத்திலே உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ இல்லை. In this general assembly of the church of the firstborn, there is no higher class or caste, a lower class or caste. அவர்கள் பிதாவாகி தேவனோடும் குமாரனாகி தேவனோடும் அவர்கள் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாகவே ஒரு சங்கமாக இருக்கிறார்கள். This is an assembly and a church which is reconciled and united with God the Father and with God the Son. அவர்கள் மேல்தான் அவர் பிரியமாக இருக்க முடியும். Only with such united reconciled group he is in peace with them. பிதாவாகிய தேவன் இவருடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். And the Father said, he is my beloved Son in whom I am well pleased. இயேசு கிறிஸ்து என் உத்தமி ஒருத்தியே என்று அவள் மேல்தான் பிரியமாக இருக்கிறார். And Jesus Christ also, he said, my beloved is one, I am well pleased with her. அவர் மனவாட்டி ஒருத்தி மேல்தான் அவர் பிரியமாக இருக்க முடியும். And Jesus Christ can be well pleased only with his beloved. மனுஷர் மேல் உள்ள பிரியம் என்பது இயேசுவாகிய தேவகுமாரன் ஆகிய மனுஷகுமாரன் மேலும் அவருடைய மனவாட்டியின் மேல் மாத்திரமே அந்த பிரியம். When the angels sung, they shall be love unto men, it means Jesus Christ loves his beloved bride only. இங்கு பூமி மேல் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் என்பது முதற் பேனாவுடைய சங்கத்தாருக்கு மாத்திரமே. When the angels said, let there be peace on earth and love among men, it means in the general assembly of the church of the firstborn, let this prevail. மூலைக்கல்லாகி அவரோடும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாகவும் ஜீவனுள்ளவர்களாக இசைவினைப்பாய் கட்டப்பட்டவர்கள்தான் பிரியம் உள்ளவர்கள். And those who are built as a living stone along with the cornerstone and the foundation stone, they are the peaceful and the beloved people in this world. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டு இருங்கள். Be united in the faith and in the unity of the Son of God, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வளருங்கள். that you may grow into the full maturity of the stature of the measure of Jesus Christ. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வளருங்கள். And you have to handle the truth in love and grow unto the head Jesus Christ. இப்படி ஒன்றாக்கப்பட்டவர்கள் மேல்தான் அவர் பிரியமாக இருப்பார். Only with such you are reconciled and united, God will be pleased. இந்த பாட்டு நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசீர்வாதமான உபதேசமாக இருக்கிறது. This song is a blessing doctrine to each and every one of us. பூமியிலே சமாதானம் மனுஷர் ஒவ்வொரு மேலும் பிரியம் உண்டாவதாக என்று பாடி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். Peace on earth and love unto all men. They worshipped and sung and praised God. இந்த தேவதூதர்களுடைய இந்த தொழுகைக்கு பின்பு மேய்ப்பர்கள் இரண்டாவதாக தொழுகிறதாக லூக்கா 2 எழுதப்பட்டிருக்கிறது. And number 2 in Luke's Gospel chapter 2, after the worship of the angelic being, the shepherds came and bowed and worshipped God. எதற்காக இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும்? What for the shepherds must worship the
Lord Jesus. இனி அவர்கள் ஆடுகளை பலி செலுத்துவதற்கு மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. No more the shepherds need to shepherd the flock for the sacrificial system. இதுவரைக்கும் அவர்கள் ஒரு மனப்பூர்வம் இல்லாத பலிகளை செலுத்தி வந்தார்கள். Until now they were all sacrificing unwilling sacrifice. மந்தையை மேய்ப்பவர்கள் என்பது பலி செலுத்தக்கூடிய ஆடுகளை உற்பத்தி பண்ணுகிறவர்கள். Shepherds are those who maintain and produce sheep and sacrificial object for the ceremony. பாவ நிவர்த்திக்காக அவர்கள் பலிகளை செலுத்தி வருகிறார்கள். They were offering sacrifice for the remission of sin. அது இழுத்து கொண்டு வந்து பலி செலுத்தப்படுகிறது. And for such a remission of sin, the sacrifice was forced to the altar. அது மனப்பூர்வம் இல்லாத ஒரு பலியினால் அதிலே பாவ நிவர்த்தி இல்லாமல் போகிறது. That was an unwilling sacrifice through which there was no complete remission of sin. ஒரு மனப்பூர்வமான பலியாக இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்திருக்கிறார். But Jesus Christ is born with a willing sacrificial mind. இதுதான் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்தி. This is the good news which the shepherds are told. இனி நீங்கள் அப்படி ஆடுகளை பலியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Oh shepherds, you need not to offer lamb and sheep as a sacrifice to the ஒரு Lord. மனப்பூர்வமான பலி இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. And a willing sacrifice is coming to this world. அது மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் அடிக்கப்படும் போல கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போலவும் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கக்கூடியவர். This is a sacrifice which is meek and dumb before a lamb before the shearers. இதை அறிந்து கொள்ளும்படியாக தான் மேய்ப்பர்கள் இயேசுவை போய் அங்கு தொழுது கொள்கிறார்கள். To understand this, they went to worship and bow before the Lord Jesus. இந்த தொழுகையிலே நம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தும். In this worship, there is an order of surrendering ourselves as an offering and as a sacrifice. அதுவும் கூட காணிக்கை என்பது நாம் ஒருவரோடு ஒப்புரவாக்கப்படுவதும் பலி என்பது தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவதை வெளிப்படுத்தும். Offering means reconciling with one another. Sacrifice mean reconciling with God. ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. It is a pleasure when people hear that Jesus will give this and that, they are happy. அவர் இந்த உலகத்தில் வரும்போது காணிக்கையும் பலியும் அவர் விரும்பவில்லை. When he came into this world, the Lord did not desire offering or sacrifice. இன்றைக்கு ஊழியங்கள் காணிக்கையை விரும்பக்கூடிய ஊழியங்களாக இருக்கிறது. Present Christendom ministry is all based on offerings. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது காணிக்கையும் பலியும் அவர் விரும்பவில்லை. But when Jesus came into this world, he did not desire for offerings. தம்மையே அவர் காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். He offered himself as a very offering and sacrifice. இது முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த சங்கத்தில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாகவும் தேவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வெளிப்படுத்தும். Once again this reveal and manifest a life in the general assembly of the firstborn church, all united together in one accord of mind and offering and உன் sacrifice. சகோதரனோடு உனக்கு ஐக்கியமா இல்லாதபடி தேவனோடு நீ எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? How can you be reconciled and united with God when you hate the known brother? மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு இல்லாதபடி தேவனை நேசிப்பேன் என்பது உன்னை நீ வஞ்சிக்கக்கூடிய பொய்யன். It is a big lie and deception when you're not able to love your brother. To say that you love God is a complete deception. அந்த மேய்ப்பர்கள் அவரை வணங்கி தொழுது கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து கொள்வோம். We have to attain the blessing of the shepherd bowing and worshiping Jesus. கடைசியாக சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கினார்கள் என்று மத்தேயு 2 எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew 2 once again the wise men went and worshipped Jesus is also recorded. சாஸ்திரிகளுக்கு இந்த உலக ஞானம் இருக்கிறபடினால் அதை கணித்து ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவரை வணங்கும்படியாக வருகிறார். The wise men of this world, they come from east with the discretion that there is a king born to worship. அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். And we have come having seen the star in the east to bow and worship the king. இந்த கிழக்கு என்பது ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும். This east reveals the Adamic blessing of the east. ஆதாம் ஏவாளும் அதை இழந்து போய் விட்டார்கள். Adam and Eve, they have lost the east side blessing. அது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அந்த இடம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. Once again Abraham, Isaac and Jacob was given back the eastern blessing to them. அது இந்த பூமியிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்குரிய ஆசீர்வாதம். And that is the literal material blessing of this world. நமக்கு கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம். But to the church, to us, the eastern star brings the heavenly blessing into us. அந்த நட்சத்திரம் வானமண்டலத்தில் இருக்கிற அநேகரை நீதி கொடுப்பத நட்சத்திரத்தோடு ஐக்கியப்படக்கூடிய விஷயம். And that star
takes us to the heavenly star which leads many people into the righteousness of God. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வருகிறோம். We have come to bow before the king, having seen his star on the east. அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு அவர்களை வழி நடத்துகிறது. And that star led them to the place where Jesus was. ஆனால் அவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் கொஞ்சம் தடம் மாறுகிறார்கள். But while they were led towards the place where Jesus was, there is a little stumbling. உலக ஞானம் அவர்களுக்குள் இருந்தபடினால் ராஜா வீட்டில் பிறப்பார் என்று அந்த ஞானம் அவர்களுக்கு சொல்லுகிறது. Because they had the earthly wisdom as well. That earthly wisdom misguided them into the king's palace. தேவகுமாரன் இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு உலகத்தார் அறியாத ஒரு பிறப்பு. The birth of the Son of God in this world is a mystery to the wise men of this world. சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிறப்பு. That's a birth his very own could not accept. இது அறிவு என்ற பகுதியும் அன்பு என்ற பகுதியும் வெளிப்படுத்துகிறது. And this reveals the side of discretion and love. யோவான் அதை குறித்து என்ன எழுதுகிறார்? What has John to say on this? இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இந்த உலகத்திலே வரும்போது உலகம் அவரை அறியவில்லை. The one who created this world, when he came into this world, the world did not know him. சொந்தமானவரிடத்திலே தங்களை அன்பு கூறுவார் என்று வரும்போது சொந்தமானவர்கள் அவரை அன்பு கூறவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. When he came to his own, thinking his own would love him, his very own did not love him but rejected him. தேவனுடைய அறிவும் தேவனுடைய அன்பும் இணைந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். We need to have the discretion of God and the love of God in one aspect. இங்கு தேவஜனம் தேவனை அறியாதபடி இருந்தபடினால் தேவனில் அன்பு கூற முடியவில்லை. Here God's people, so called, they did not know God, therefore they did not love God. தேவனை எந்த அளவுக்கு நாம் அறிந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்குள் தான் நாம் அன்பு கூற முடியும். And to the measure we know God, that is the measure we will love God. தேவனை அன்பு கூறக்கூடிய அளவு அவரை அறிந்த அளவோடு ஒன்றாக இருக்கிறது. The proportion of our love depends on the proportion of the knowledge of God in our life. அவர் அறிந்த அளவுக்கு மீறி அவரை நீங்கள் அன்பு கூற உங்களால் முடியாது. And to the extent of the knowledge, more than that you cannot love God. ஆகவேதான் உலகத்தில் அவர் வரும்போது அவர் உலகத்தை உண்டாக்கினார், உலகம் அவரை அறியவில்லை. Therefore the Bible says when he came into this world, he created it, but his world did not know him. சொந்தத்திலே வந்தார், தங்களை அன்பு கூறார் என்று அவர்கள் அன்பு கூற முடியவில்லை, பகையாய் He மாறிவிட்டார். came to his own that they would love him, but they were haters and enemies to him. இதுதான் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கின விஷயமாக இருக்கிறது. This is the matter with respect to the wise men when they came to worship Jesus. இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்ற ரெக்கார்டு இல்லாத ஒரு பிரச்சனை. There is a problem because the census of the birth of Jesus is not in the record of Judah. உடனடியாக பிள்ளையும் தாயும் யோசேப்பு எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு கட்டளை. Immediately there is a command, the mother with the child, Joseph has to take them out of Bethlehem. தேவதூதருடைய தொழுகையிலே நல்ல தெளிவாக ஆசீர்வாதம் இருக்குது. There is a very clear blessing in the worship of the angelic host. நாம் தேவனோடு சமாதானமான ஒப்புரவாக்குதலிலும் அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது. It's very clear. Peace with God and love with God is evident in that. மேய்ப்பருடைய தொழுகையிலே நாம் காணிக்கையாகவும் பலியாகவும் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. Once again with the matter of the worship of the shepherd, it's evident that we are reconciled with God. ஆனால் சாஸ்திரிகள் இயேசுவை தொழுகக்கூடிய தொழுகையிலே பிரச்சனைகள் அதிகமாக வந்துவிட்டது. But there is a big problem with respect to the worship of the wise men. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தை அங்கு கொல்லப்பட்டு பிள்ளையை கொடுத்தவள் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள். And now 2 years below, all kids are slaughtered and the mother is not able to pacify. தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே இயேசு பிறந்தார் என்று சொல்ற ரெக்கார்டு இல்லாமல் போகக்கூடிய ஒரு பிரச்சனை. There is a problem that Jesus was not born in the city of David in Bethlehem. இது சாஸ்திரிகள் இயேசுவை தொழுதுகொள்கிற தொழுகையில் இருக்கிற பிரச்சனை. This is the problem with respect to the worship of the scribes. நாம் உலக ஞானத்தோடு தேவனை தொழுது கொள்ளும்போது தேவனுடைய சரியான அந்த இடத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. When we worship the Lord Jesus with the wisdom of this world, we will not attain to the proper worship of it. உலக ஞானத்தோடு வந்த சாஸ்திரிய தொழுகையிலே
அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கப்பட்டு விட்டது. The wise men who came with the discretion of this world, understanding of this world, they brought problem inside the city or inside the people of God. என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேற்றப்படக்கூடிய விஷயம். There is a fulfillment of another prophecy which say that I will call my son out of Egypt. பிள்ளையை கொல்லுகிறவன் மரிக்கும் வரைக்கும் பிள்ளை எகிப்திலே கொண்டு போக வேண்டும் என்ற கட்டளை. There is a command that the son must be taken into Egypt until the killers of the child are dead. பிள்ளையை கொல்லுகிறவன் மரித்த பின்பும் பிள்ளை அங்கு பெத்லெகேமிலே தாவீதூரிலே வர முடியாத சூழ்நிலை. And even after those who are slaughtering the child are dead, the child is not able to come into the city. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே பிறந்தார் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை. Which is why the problem is, it is a hidden fact as per the prophecy that the son of God will not be born in Bethlehem. இது சாஸ்திரிமார்களுடைய தொழுகையிலே காணப்பட்ட பிரச்சனை. This is a problem with the worship of the wise men. சாஸ்திரிகள் தொழுகை செய்தவுடனே அவருக்கு விலையேறப்பட்ட பொன் போன்ற பொருட்களை காணிக்கையாக அவருக்கு படைக்கிறார்கள். Now when the wise men came and bowed before Jesus, they presented costly things to him. அவர்கள் பொருட்களாக படைத்தார்கள், கரன்சி நோட்டாக அவருக்கு எந்த காணிக்கையும் கொடுக்கவில்லை. They presented him in objects, not in currency for exchange. அவர்கள் ஞானவான்களாக இருந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கினாலும் அவர்களுடைய காணிக்கையிலே அதிக ஞானம் அடங்கியிருக்கிறது. Being wise men, discretion of this world, they brought problem into Israel, to the people of Israel. Nevertheless, with their offering, there is some wisdom. அவருடைய ஞானத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது உண்மையா இருந்தாலும் அவருடைய காணிக்கை மிக ஞானமான காணிக்கை. But their offering was a wise offering indeed. அவர்கள் கரன்சி நோட்டுகளை கட்டுக்கட்டாக பல லட்சமாக அங்கு வைத்திருந்தால் யோசேப்பு அங்கு எகிப்திலே போய் மாற்றுவது ஒரு கஷ்டமான விஷயம். Had they given him offering in terms of money for exchange, it would have been a tough job for Joseph to exchange it in Egypt. அங்கு பொன் விலையேறப்பட்ட பொருட்கள் அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுத்தனால பிள்ளையின் தாயும் கொண்டு போகும்போது அவன் எந்த இடத்தில் அதை மாற்றி குழந்தையை பராமரிக்கலாம். The scribes, they brought forth and presented to Jesus gold and costly things. Therefore, when they travel on the way, they can change it for money or for any other thing easily. இரவோட இரவாக யோசேப்பு தாயும் குழந்தையும் கொண்டு போய் எகிப்திலே அந்த பிள்ளையை கொல்லுகிற மரிக்கும் வரைக்கும் அவர்கள் வாழுவதற்கேற்ற காணிக்கை விலையேறப்பட்ட பொருட்கள் சாஸ்திரி மூலமாக கொடுக்கப்படுகிறது. Through the scribe, that very night they were presented, they may flee from the killers of the child and survive in a strange land. என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொல்லுடைய தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். That the fulfillment of the prophecy that I will call my son out of Egypt shall be fulfilled. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு பிறந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. Now the people of Israel are not able to understand the matters of the birth of Jesus. தாவீதின் ஊரிலே பிறந்தது தெரிந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். If they know that he was born in the city of David, they would embrace him. யோவான் சுவிசேஷத்திலே ரெண்டு கூட்டத்தார் பிரிந்து விட்டார்கள். In John's gospel, two groups are now divided. ஒரு கூட்டத்தார் இவர் தேவகுமாரன் தான் என்று சொல்கிறார்கள். One group said he is the son of God indeed. மற்ற கூட்டத்தார் சொல்கிறார்கள் அப்படியானால் இவர் ஏன் நாசரேத்தில் பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். And they questioned, if so, he is not as per the prophecy, why should he be born in Nazareth? அவர்களுக்குள்ளே ரெண்டு பிரிவாக பிரிந்ததாக யோவானிலே எழுதப்பட்டது. In John it is written, they were divided into two groups. நம்முடைய தொழுகையிலே தேவதூதருடைய தொழுகையும் மேய்ப்பனுடைய தொழுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். And in our worship we should surrender to that of the angels and that of the shepherds. ஒரு குழப்பத்துக்குள்ள ஒரு தொழுகைக்குள்ளே நாம் போக வேண்டாம். You should not slip into a worship which causes confusion. ஒரு ஞானம் உள்ள அந்த தொழுகை தான் இந்த குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. A wise worship brought such a big confusion. காரணம் என்ன? அந்த நட்சத்திரத்தை பார்த்து முழுவதுமாக போகவில்லை. It's because the wise men did not concentrate on the star completely till the end. நட்சத்திரம் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ராஜ வீட்டில் பிறப்பார் என்ற ஞானம் உள்ளே புகுந்து விட்டது. But it is the star which is leading them towards Jesus, but in between, wisdom that is born in Bethlehem entered in. ஆகாய மண்டலத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஞானத்துக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். You should surrender to the wisdom which are in the heavenly realms. அவர்கள் अनेகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரங்கள். They are the stars in the heavenly firmaments which will lead you into the wisdom of Jesus. அதை மாத்திரம் பார்த்து போனால் அரமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. If you concentrate and fix your eye on the star of the firmament, you need not enter into the kingdom. இயேசு இருக்கிற இடத்துக்கு
தேவதூதர்கள் போய் தொழுதது போல, மேய்ப்பர் போய் தொழுதது போல நேரடியாக இந்த நட்சத்திரங்கள் வழி நடத்தி இருக்கும். When you fix your eye on the star, as the angels were led towards the baby, as the shepherds were led towards the birth of Jesus, they would also be led towards without any hindrance. நாம் அந்த நட்சத்திரங்களையே பார்த்து அவருடைய நடத்திப்புக்குள்ளே வழி நடத்தப்பட வேண்டும். We should be fixed on the star and be led by the direction of the star. அவருடைய அம்பாசடர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் நம்மை சரியான வழியிலே கண்டிப்பாக இயேசு இடத்திலே நம்மை நடத்துவார்கள். His ambassadors, his apostles, without fail, they will lead us towards the place of Jesus. இந்த மூன்று வகையான தொழுகையிலே எந்த தொழுகைக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க இருக்கிறீர்கள்? And to these three types of worship, to which are you ready to bow down? தேவதூதருடைய தொழுகை மூலமாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். By the worship of the angelic beings, we are reconciled in peace and we are in pleasing towards the Lord. மேய்ப்பருடைய தொழுகை மூலமாக காணிக்கையாகும் பலியாக அவரில் அன்பு கூறுகிறோம். By the worship of the shepherds, we love God as an offering and as a sacrifice. சாஸ்திரருடைய தொழுகை மூலமாக நட்சத்திரங்கள் நடத்தக்கூடிய நட்சத்திரங்களை நாம் விட்டு விடுகிறோம். And by the worship of the wise men, we do not slip away the direction of the stars. நம்முடைய தொழுகையிலே நட்சத்திரங்கள் நம்மை தொழுகைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த தொழுகைக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். And we have to submit ourselves for the direct complete leading of the heavenly stars in our lives. அவர் ஒரே பேரான குமாரனாக பரலோகத்தில் இருந்திருந்தார், இவ்வளவு பெரிய சங்கத்தை உண்டாக்கி இருக்க முடியாது. Had he remained as the only begotten son to the Father, he would not have created the general assembly of the church of the firstborn. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பின அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ளவர்கள் தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And those who can know the breadth and the length and the height of the love of the Son of God, whom God has sent into this world, they shall possess this. நாம் குமாரனாக உண்டாக்கப்பட்டு அங்கு பிதாவாக வளரக்கூடிய ஒரு அன்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். God has given us a love that we are made as a son and we grow into the Father. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோராக வளர வேண்டும். Every son and child must become like a father. ஒவ்வொரு தேவதூதனும் வேலைக்காரனாக இருந்து எஜமானாக வருவதற்கு அவன் பிரயாசப்படக்கூடாது. And every angel must remain as a servant, as a slave, should not strive to become the master or the leader. வேலைக்காரன் எஜமானாக வரும்படியாக எத்தனப்பட்டபடியால் தான் கீழே தள்ளப்பட்டான். It is because the angels wanted to become the masters, they were cast down to the earth. பிள்ளைகள் பெற்றோராக வளர முடியாதபடியால் தான் தோட்டத்தை இழந்து போனார்கள். And because the children could not grow into the maturity of the parents, they were evicted out of the garden. வேலைக்காரன் எஜமானாக வருவதற்கு வாஞ்சிக்க வேண்டாம். And the servant must never strive to become the master. பிள்ளைகள் பெற்றோராக வளர்வதற்காக வாஞ்சியுங்கள். And children strive that you may become the father. இந்த ஒழுங்குக்குள்ளே ரெண்டிலேயும் பிரச்சனை ஏற்பட்டதுதான் தேவகுமாரன் முதற் பேரான இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். And because there was problem in these two orders, the first begotten Son of God was born in this world, having remained as only begotten with God. தேவதூதர்கள் அவரை வணங்கும் போது நாங்கள் வேலைக்காரர்களாக இருப்போம் என்பதாக இருக்கிறது. When the angelic host bowed before the first begotten Son of God, they once again reiterated and said, we will remain as a slave for you ever. தேவனுக்கு மகிமையும் இந்த பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்ற வாழ்த்தல் பிள்ளைகள் பெற்றோராக வளரட்டும் என்ற பாட்டாக The இருக்கிறது. greetings of the angelic being, glory be to God, peace on earth and love to men means, let the children grow into the fatherhood. தேவகுமாரனை தொழுகை செய்யும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? What did they say when the angelic host worshiped the first begotten Son? அவர் எஜமானாக என்றைக்கு இருப்பார், நாங்கள் வேலைக்காரராக என்றைக்கு இருப்போம். He will remain as a master forever and we will remain a slave forever. மனுஷர்கள் பிள்ளைகள் தேவனாக மாறும்படியாக அவருடைய சமாதானமும் அவருடைய பிரியமும் அவர்கள் மேல் இருக்கிறது. Let there be his peace and his love upon the world, that the children become like the Father. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை அல்ல. And the angel said, it is not our portion that we become like the Son, to become like the Father. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனைப் போல நாம் வளருவோம். But we, the children of God, let us grow into the fatherhood of God. மேய்ப்பர்கள் தேவனை தொழுதது போல காணிக்கையாக பலியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். Like the shepherd bowing before Jesus, let's all offer as a offering and as a sacrifice. இறங்கின ஆசீர்வாதத்தையும் ஏறின ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். The blessing which came down and the blessing which went up, let's all be possessed that. பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட முதற் பேரான சங்கத்துக்குள்ளே நாம் காணப்படுவோம். We be part of the general assembly of the church of the firstborn.
நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து நாம் இயேசுவிடத்திலே போய் சேருவோம். Fix our gaze on the star which is leading us. Let's march towards Jesus. நம்முடைய சொந்த ஞானத்தை அதற்குள்ளே நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டாம். Never exercise your self discretion within this gazing. மேய்ப்பர்களைப் போல தேவதூதர்களைப் போல அதுக்கு மேலான ஒரு ஆளுகை தேவன் நமக்கு And தந்திருக்கிறார். God has given us a better dominion more than the angelic and more than the shepherds. எபேசியர் 6 ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்டவர்களோடு கூட ஒரு யுத்தம் இருக்கிறது என்று கொண்டு In வருகிறார். Ephesians 6 he said we have struggle and war against such a heavenly spirits. 6 ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் ஒரு பெரிய பாடம். And first 9 verses are big lesson in Ephesians. வேலைக்காரன் எஜமானாக அவன் எத்தனம் பண்ணினான். And the servant wanted to become the master. பிள்ளைகள் பெற்றோராக வளரவில்லை. And children, they did not strive to grow into the fatherhood. பவுல் சொல்கிறார் எபேசு சபையிலே உள்ள பிள்ளைகள் பெற்றோராக வளர்ந்திருக்கிறார். And Paul said in the church at Ephesians, the children have grown into the fatherhood. வேலைக்காரன் எஜமானாக எத்தனம் பண்ணினவன் எபேசு சபைக்கு விரோதமாக அவன் கொத்தளம் போட்டிருக்கிறான். And now the servants wanted to become the master and they are striving hard for that. அவனுக்கு விரோதமாக எபேசியர் 6 ஒரு யுத்தம் இருக்கிறது. And against such a spirit in Ephesians 6 there is a warfare. சர்வாயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். We have to put on the armor of God. நம்மை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள We வேண்டும். have to defend and put on the defense garment upon us. சாத்தானை அழிக்கக்கூடிய பட்டயத்தை வேதவசனமாகிய பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள We வேண்டும். have to pick up the sword of the spirit which will slaughter the Satan down. அவன் வேலைக்காரன் எஜமானாக மாறக்கூடிய எத்தனை பண்ணினவன். And he planned to become the master, but he was a slave. நாம் பிள்ளைகள் தகப்பனாக வளர்ந்திருக்கிறோம். But we children, we are growing into the fatherhood. கடைசியாக சகோதரரே கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. Let us all be strengthened in the power of his might. நாம் பிள்ளைகளாக அல்ல பெற்றோராக வளர்ந்து We கொண்டிருக்கிறோம். are not only children, but we are growing into the sonhood and into the மனிதனாக maturity. அல்ல தேவனாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். We are not human, but we are growing into the divinity. வேலைக்காரன் எஜமானாக எத்தனை மனிதவன் நமக்கு விரோதமாக அவன் இருக்கிறான். And the servant who strived to become the master is striving against us as well. சத்துவத்தின் வல்லமையினால் பலப்படும். Let us all be strong in the power of his might. அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்வோம். Receive the power to stand against his subtlety. சத்தியம் என்னும் கட்சியை அணிந்து கொள்வோம். Receive and put on the ways, the truth. நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியையும் தொடுத்துக் கொள்வோம். Let us put on the breastplate of righteousness and the preparation of the peace, which is the sandal. நம்பிக்கை என்னும் தலைசீரா விசுவாசம் என்னும் கேடயத்தை எடுத்துக்கொள்வோம். Let us put on the helmet of hope and the shield of the faith. ஆவியின் பட்டயத்தை எடுக்கும்போது அவனை நாம் மேற்கொள்ள முடியும். When we pick up the sword of the spirit, we can slaughter him. நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாக அவன் வர முடியும். He can come against our growth. ஆனால் அவனை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us instruments to prevail him. அந்த ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us pick up that instruments. அவனோடு கூட ஒரு யுத்தம் நமக்கு உண்டு. We have a warfare against that fallen spirit. இயேசுவை கண்டு நடுங்கக்கூடியவன் நம்மை கண்டு அவன் நடுங்குவான். And that spirit which trembled before Jesus will also tremble before us. எபேசு சபையை குறித்து அவன் நடுங்குகிறான். He trembled at the Ephesian church. இந்த சத்தியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let us all surrender to this truth. முதற் பேராவுடைய சர்வ சங்கமாகிய சபையிலே நாம் Let காணப்படுவோம். us be found in the assembly of the firstborn church. நம்மை நடத்தக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு போவோம். Gaze at the star which is leading us and move ahead in victory. காணிக்காக பலியாக நாம் மாறுவோம். Become a sacrifice and offering. ஒரு ஒப்புரவாக்கப்படக்கூடிய பிரியமுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே கொண்டு Let வரப்படட்டும். there be a beloved pleasing life of reconciliation. சாத்தான் நமக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. Now Satan cannot do anything against us. அவர் முதற் பேராக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். He has come into this world as the first begotten son of நாம் God, ஒவ்வொரு முதற் பேராக சங்கத்திலே அவர் கொண்டு that வந்திருக்கிறார். he may take us into the first begotten assembly, the church. இந்த சத்தியத்துக்கு முற்றிலுமாய் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us all surrender and bow and worship for this truth.